கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்கி கோரிய விண்ணப்பத்தில் தற்போது அதற்கான பதில் கிடைத்துள்ளது. விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய விண்ணப்பத்தை 4 வாரங்கள்ல பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அதுவரை கடும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாதுன்னு அரசுக்கு அறிவுறுத்தி இருக்குதுங்க. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் உள்ள கடைகள்லையும் தமிழ் பெயர் பலகைகளை வைக்கணும் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை மாநகராட்சியும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் உத்தரவு பிறப்பிச்சாங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் மே 30ஆம் தேதிக்குள்ள கடைகளின் பெயர்களை தமிழில் வைக்கணும், தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம்னு தவறினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த உத்தரவு உடனடியாக அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகர்கள் சங்க சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுங்க. இந்த மனுவில் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வணிக சின்னங்களை அடிப்படையாக பெயர்களை அமைக்கப்பட வேண்டும் என்ற அவற்றை அதாவது அப்படின்னு ஒன்று இருக்கணும். அவற்றை மாற்றும் பட்சத்தில் அது வாடிக்கையாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும்னு கூறப்பட்டுள்ளது. அரசு உத்தரவை அமல்படுத்த தயாராக உள்ள போதும் நிதி உள்ளிட்ட காரணங்களால் உடனடியாக மாற்ற இயலாது என்பதால பெயர் பலகைகளை மாற்ற கூடுதல் கால அவகாசம் வழங்கணும் கோரி அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சியிடம் தமிழக அரசுக்கும் மனு அனுப்பப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டிருக்கு. அவகாசம் கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிடணும். அது தங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க தடை விதிக்கணும் அப்படின்னு கோரியும் இந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில இந்த பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு கூடுதலாக தங்களுக்கு செலவு ஏற்படும் வாதிட்டாரு. இதனை அடுத்து மனுதாரர் சங்கத்தின் தரப்பில் உள்ள கோரிக்கை மனுவை 4 வாரங்களுக்குள் பரிசீலிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.